ஸோ டோர்னமெண்ட்டோட டே 2 ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பி கிரவுண்டில் உடையாண்டிப்பட்டி விசஸ் முத்துக்காடு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க, சாரி 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் மட்டும் பிளே 5 bowlers பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கே பகவதி ஸ்ட்ரைக்கில் இருக்குது ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே திருப்பி விட்டுருக்காருங்க. குவாலிட்டியான ஷாட், கண்டிப்பாக 6 தாண்டி போகுன்னே சொல்லலாம். முதல் பந்திலே 6 எஸ் 6 போயிருக்கு. ஸ்ரீ பேட்லேருந்து முதல் பாலே 6 பார்க்க முடியுது. 6 அடிச்சு வார்ம் வெல்கம் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஸோ இன்னியோட முதல் 6 பி கிரவுண்டில். செகண்ட் ஒன் இந்த மாதிரி திருப்பி விட்டுருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ரீ, அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்குது. தேர்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கராக வந்திருக்கு. சென்சிபிளாக ப்ளே பண்ணிட்டாரு. ஃபீல்டர் கையிலே போயிடுச்சு. குயிக்கான ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும், சிங்கிள். ஃபோர்த் ஒன் அகெயின் திருகாமல் குத்தி பவுன்ஸ் ஆனிச்சு, அது திருப்பி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பவர் பிளே. அதன் காரணமாக முதல் பவுண்டரியாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம் இங்கே. ஸோ இந்த ஊரில் மட்டுமே ஒரு 6, அதை தொடர்ந்து ஒரு பவுண்டரியும் பதிவு பண்ணுறாங்க 2 பேட்ஸ்மேனும். இவனுக்குன்னு 2 பால் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் வர அவுட் அடிச்சிருக்காருங்க. நேருக்கு இல்லை, கேட்சுக்கான வாய்ப்பாக தாண்டி போகுமான்னு பார்த்தா போய் கேட்சை பிடிச்சாருன்னே சொல்லலாம். கட்லா தெளிவான கேட்ச். ஸோ முதல் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க இங்கே. போன பால் லாஸ்ட் 3 பால் வர விட்டு கட் பண்ணி விட்டுருக்காருங்க. பாயிண்டில் ஃபீல்டர் 2 பேரையும் தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிகிந்த ஸ்டம்பில் பவுண்டரி போயிடும். ஸோ இதோட பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவருக்கு தேவையான ஸ்கோர் எடுத்துட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம் இங்கே முத்துக்காடு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 16 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. அதுக்கு நான் செகண்ட் ஓவர் போல ரமேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்க சி ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. எடுத்து அடிக்கிறதுக்குள்ள சிங்கிள்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க, சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. டாட் பாலாக மாதிரி இருக்குங்க. போன பால் ஒரு பவுண்டரி. தேர்ட் ஒன் இதையும் வர விட்டு கட் பண்ணியிருக்காரு. ஸோ பாயிண்டில் நல்லா ஸ்டாப்னே சொல்லலாம் இங்கே. கட்லா சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள். ஒரு தடுப்பு. ஃபோர்த் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வரும்னே சொல்லலாம். இங்கே ஃபீல்டர் கேகே இருக்காரு. நல்லா ஸ்டாப்பிங்க. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும், சிங்கிள். இப்போ 2 பால் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் ஏண்டி விட்டுருக்காருங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த சைடு ஃபீல்டரே இல்லை, தரையாக உருண்டு போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக பவுண்டரியும் போயிடும்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார். ஸோ லாஸ்ட் வரையும் போயிடுச்சா, சேவ் பண்ணி எடுத்துட்டாருங்க ஃபீல்டர். எடுத்து எரியதுக்குள்ளே கண்டிப்பாக 1, 2, 3 கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க. 3 ரன் மட்டும். செகண்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் 1 பால் நேருக்கு நேரு எதிர்த்து அடிச்ச பந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம் வெளியில். ஸோ லாஸ்ட் பால் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீ. ஸோ 2 பவர் பிளேயரும் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 பவர் பிளேயர் இருக்குது. எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 30 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. ஸோ மேட்ச்க்கான தேர்ட் ஓவர் போட இங்கே கேட்க வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால். சென்சிபிளாக ப்ளே பண்ணுறானே சொல்லலாம். ஸோ கவர்ஸில் பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காது. அங்கே மகேந்திரன் இருக்காரு. ஸோ எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் காலிலே போட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக கீப்பர் போய் சேவ் பண்ணிடுவார். டாட் பாலாக மாறிடும். தேர்ட் ஒன் ப்ளே பண்ணிட்டாருங்க சென்சிபிளாக கவர்ஸில். ஸோ கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா மகேந்திரன் இருக்காரு. அதன் காரணமாக எடுத்து எரியதுக்குள்ளே சிங்கிளாக டபுளாக மாற்ற பார்ப்பாங்க. 2 ரன்னாவும் மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன் மட்டும். இவனுக்கு 3 பால் இருக்குது. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினார். பேட்டுக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்லலாம். டச் ஆகலை. டாட் பாலாக மாறி இருக்கு. இவனுக்கு 2 பால் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் வரவிட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. 1 more குயிக் ஓவர் 1 டாட் பாலாக மாறி இருக்கு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே கேகே. தேர்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் ஷார்ட் பிச் பாலுங்க. சென்சிபிளாக ப்ளே பண்ணிட்டாரு. சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கும். ஏன்னா இங்கே மகேந்திரன் இருக்காரு. அதன் காரணமாக இங்கே சிங்கிள் மட்டுமே மாறும். சிங்கிள் டு என்டி ஓவர். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. ஸோ 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 34 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்கே உடையாண்டிப்பட்டியோட எக்ஸ்பிரஸ் வந்திருக்காருன்னு சொல்லலாம். மகேந்திரன் ரீசெண்டாக சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு வந்திருக்காரு. சைக்கிளில் இருக்கப்படுது சி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்திருக்குங்க. ஒயிட் கோட்டு உரசி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். முதல் பால் டாட் பாலாக மாறி இருக்கு இங்கே மகேந்திரன் கையில் இருந்து. செகண்ட் ஒன் அகைன் அழுத்திருக்காருங்க. நேருக்கு நேரு கண்டிப்பாக கேட்சுக்காக வாய்ப்பாக இருக்கும். 1 பவுன்ஸில் நல்லா ஸ்டாப்பிங்க. கேகே எடுத்து போட்டாருன்னு சொல்லலாம். குயிக்கான ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் வர விட்டு கட் பண்ணியிருக்காருங்க. பவுலர் கைவசம் ஸ்டாப் பண்ணிடுவார். டாட் பாலாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இன்சைட் எஜ்ஜில் பிகின் ஸ்டம்பில் ஓடிடுச்சு. ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஃபீல்டு லாஸ்ட் வரைக்கும் விரட்டி போயிருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. ஆன் ஸ்டாப்பில் பவுண்டரியாகவே மாறிச்சுன்னு சொல்லலாம். லக்கிலி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துருக்குங்க. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். ஸோ போன பால் ஒரு ஹிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபால். சூப்பர் ஃபேஸில் போட்டிருக்காருங்க. டாட் பாலாக மாறிடுச்சு. கீப்பர் மிஸ் பண்ணி யூஸ் பண்ணி கண்டிப்பாக பைஸில் ஒரு ரன் விடுவாங்க. குயிக்கான ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை நேருக்கு நேரம் எது தடிச்சிருக்காரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல டேக்கனுங்க, சூப்பராக கேரி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட் இருந்து வெளில போகிறாரு ஸ்ரீ. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 41 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. மேட்சுக்கான 5வது ஓவர் போட இங்கே கேகே வந்திருக்காரு. அவருக்கான 2வது வருது. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஷார்ட் பிச் பால் தெளிவாக போட்டிருக்காரு. முதல் பால் டாட் பாலாக மாறி இருக்கீங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸ் ஏந்திரிக்காரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா நல்ல டேக்கனிங்க பக்கம் சூப்பராக கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. குயிக்கர் ஒன் சூப்பர் டாட் பால். சிறந்த ஒரு போட்ட 3 பால்ல 2 பால் டாட் 1 பால் விக்கெட்னு சூப்பராக போட்டு இருக்காருங்க கேகே. இவனுக்கு 3 பால் இருக்கு. ஃபோர்த் ஒன் காலில் தாங்க போட்டுருக்கு. கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. 5ல் ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துடுவாங்க. ஸோ 1 ரன் மட்டும். இவனுக்கு 2 பால் இருக்குது. 5th ஒன் 1 மோர் குட் டெலிவரின்னு சொன்னாங்க. சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம. 5th ஓவர் லாஸ்ட் 1 பால் விட்டு தட்டுன்னு பார்த்துருக்காரு. உடம்புல தான் பட்டுருக்கு. நல்ல சேவிங்க. ஸோ இந்த ஓவரை சிக்கனமான ஒரு ஓவராக ஒரே ஒரு ரன்னுக்கு வச்சு போட்டு கொடுத்துருக்காரு கேகே. சூப்பர் ஓவர்னே சொல்லலாம் இங்கே கேகே கிட்டேருந்து. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. ஸோ போன ஓவர் போட்ட கேகே ஒரே ஒரு ரன்னுக்கு வச்சு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே. மேட்சுக்கு 6th ஓவர் போட இங்கே மகேந்திரன். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. முதல் பாலே உள்ளே போடப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி இருக்கு. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. இந்த மாதிரி காலில் தரையாக உருண்டு வருது. ஸோ கண்டிப்பாக ஃபீல்ட் கிட்ட வந்துடும். நல்ல சேவிங்க. எடுத்து 20க்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. டாப் வச்சு கேட்சுக்கான வாய்ப்பு. சூப்பர் டேக் இங்கே வினோத் சூப்பராக கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். விக்கெட் வந்து வெளில போகிறாருங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி அடிச்சிருக்காருங்க. இதுவும் கேட்சுக்கு தான் வரும். கண்டிப்பாக கேட்சை பிடிக்கிறாங்க பார்த்தா. ஸோ 2 விக்கெட் மிஸ் பண்ணிட்டாங்க. ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடைக்குது. பிடிச்சிருந்தா காட்டன் விக்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இவரே தரையாக அடிச்சிருக்காரு. பகவதி கிட்ட போயிடும். பகவதியை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும் பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்கப் ஃபீல்டராக வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். எடுத்து எரியதுக்குள்ள குயிக்காக டபுள் ஓடி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. லென்த்தில் போட்ட பால் டாட் பாலாக மாறி இருக்கு. ஸோ டாட் பால் டு எண்டி ஓவர். மேட்சுக்கான 7வது ஓவர் கூட கட்டில் வந்திருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே ஒய்டாக மாறி இருக்கு. போன பால் எடுத்து ஃபர்ஸ்ட் 3 பால் லென்த்தில் போட்டாருங்க. முதல் பாலே டாட் பாலாக மாறி இருக்குங்க. செகண்ட் ஒன் எது தடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனான்னு பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிடுச்சு. ஸோ லக்கிலி ஒரு பவுண்டரியாக மாறுதிங்க. விக்கெட்டாக இருந்தது. கட்லாவோட தேர்ட் ஒன் வேலைக்கு வந்திருக்குங்க. பேட்டை விட்டு பார்த்துருக்காரு. ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் இங்கே கேகே சூப்பராக கேட்ச் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு பேட்ஸ்மேன். சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே அஜித் வந்திருக்காரு லெஃப்டி. கட்லாவோட நெக்ஸ்ட் ஒன் வந்த முதல் பாலே கட் பண்ண பார்த்தாரு. 10th பால் டாட் பாலாக மாறி இருக்கு. 1 மோர் டாட் பால் இங்கே கட்லா கையில் இருந்து. செகண்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போய் திருப்பி விட பார்த்தாருங்க. பேக்கப் ஃபீல்டர் ரெடியாக இருக்காரு. நல்ல சேவ் இங்கே டேரக்ட் ஹீட்டர் வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சி அடிச்சு 2 அவுட்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ விக்கெட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காருங்க. ஒயிட் கோட்டை வரிசை டாட் பாலாக மாதிரி இருக்குது. டாட் பால் டு எண்டி ஓவர். இதோட 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. ஸோ 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 7 ஓவருக்கு 6 விக்கெட் லாஸ் பண்ணி 51 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. மேட்சான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போல இங்கே ராஜேஷ் வந்திருக்காரு. ஸ்கோரை தீர்மானிக்க போகிற ஓவர் போகிற ஒருனே சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அஜித் லெஃப்டி. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே ஏந்திருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ நல்ல சேவ் இங்கே பகவதி குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடி வந்துடுறாங்க. 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடில் ஃபீல்டர் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாலும் ஸ்லோ ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபீல்டர் போய் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்காக 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி வாங்கி அடிச்சிருக்காரு. மகேந்திரன் கையிலே வந்துடும். நல்ல ஸ்டாப்பிங்க. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிள். ராஜேஷோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி இருக்காரு. உடம்புல தான் பட்டிருக்கு. ஸோ கீப்பர் வினோத் நல்ல சேவிங்க. டாட் பாலாக மாறிடும். போன பால் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் ஸ்கோரை தீர்மானிக்க போகிற பால்னே சொல்லலாம். என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால் பிகின் தி ஸ்டம்பில் ஓடிடுச்சு. ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுண்டரி போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதில் இங்கே பவுண்டரியாக மாதிரி இருக்குது. ஸோ பவுண்டரி டு நோ பாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்கு. ஸ்டெம்பிளே வாங்கியிருக்காருங்க. ஸோ 2 ஓட பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த எண்டில் விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ விக்கெட் டு எண்ட் இந்த கமிங்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸோ 8 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 8 ஓவருக்கு 7 விக்கெட் லாஸ் பண்ணி 61 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முத்துக்காடு. ஸோ 62 டார்கெட் ஃபார் உடையாண்டிப்பட்டி.
ஸோ 8 ஓவருக்கு 62 டார்கெட் உடையாண்டி படிக்க. ஓடியாசா சைக்கிள் இருக்கிறது கேக்கு, நான் சைக்கிளில் கட்டலாம். முதல் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சொக்கா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பை கழட்டியிருக்காருங்க. முதல் பாலே விக்கெட்லேருந்து வெளில போகிறான்னு சொல்லுங்க கேக்கு. பேட்ஸ்மேன் ஷாக்குடு, பவுலர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க. ஸ்டெம்ப்லேயே போட்டு கொடுத்துருக்காரு. முதல் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே கிஷோர் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் சூப்பர் பவுலிங், இங்கே லென்த்தில் போட்டார்னே சொல்லலாம். 1 more டாட் பால். இங்கே முதல் பால் விக்கெட்டு, ரெண்டாவது பால் டாட் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு இங்கே சொக்கா. தேர்ட் ஒன் இந்த மாதிரி விலைக்கு வந்திருக்கு. பாலை திருப்பி விட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க டீமை நோக்கி ஒரு பவுண்டரி போகும் இங்கே. ஸோ கிஷோர் பத்தி போட்ட முதல் பவுண்டரி, முதல் பால் டாட் விட்டதால ரெண்டாவது பால் பவுண்டரி அடிச்சு கம்பேக் கொடுத்துருக்காருங்க கிஷோர். ஃபோர்த் ஒன் விலைக்கு வந்திருக்கு. பேட்டை விட்டு பார்த்தாரு. சாம்பே செக் பண்ணி ஒயிட் கொடுத்துருக்காங்க, ஒயிட் பால். ஸோ போன பால் ஒரு ஃபோர்த் அண்ட் 3 பால். இந்த மாதிரி விலைக்கு வந்திருக்கு. பேட்டில் நிற்க பிகிந்த ஸ்டெம்பில் நல்லா ஸ்டாப்பிங்க. டேரக்ட் ஹிட்டான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க, சேஃபாக வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ டாட் பால் மாதிரி இருக்குது இது. ஸோ ரிமைனிங்னா 2 பால் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் ப்ளே பண்ணியிருக்காங்க சென்சிபிளாக. ஸோ கையிலே போயிருக்கு. எடுத்து அடிக்கிறதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள்னே சொல்லலாம். மிஸ்ஃபீல் பண்ணாங்க. பேக்கப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்பிங்க, எடுத்து எரிஞ்சிட்டாரு. குயிக்கான ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பார்ப்பிலோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கட்டலாம். அந்த முதல் பாலே கட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ பாயிண்டில் கட் ஆகிடுச்சு. பிகிந்த ஸ்டெம்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஏன்னா விண்டு ஃபேவராக இருக்குது, அது நேரமாக பவுண்டரி போயிருக்கு. சந்திச்சு முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பவுண்டரி டு எண்ட் ஓவர்னே சொல்லலாம். இதோட முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேக்கு தேவையான ஒரு ஸ்கோரே டீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே உடையாண்டிப்பட்டி. ஸோ மேட்சுக்கான செகண்ட் பவர் பிளே ஓவர் போட இங்கே ஸ்ரீ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கிஷோர். செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ஸ்மேனுக்கு விண்டு நல்லா ஃபேவராக இருக்குது. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை. ஸோ கண்டிப்பாக பவுன்ஸ் செய்கிறோம். நல்லா சேவிங்க. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான டபுளாக மாற்றிட்டாங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு பிகிந்த ஸ்டெம்பில் நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபில்டர் நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டிங்கில் வந்து நேருக்கு கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. அன்ஸ்டாப்பபிளாக பவுண்டரியும் போயிருன்னு சொல்லலாம். கிஷோர் பேட்லேருந்து ரெண்டாவது பவுண்டரியை பார்க்க முடியுது இங்கே. ஸோ இந்த ஒருக்கான முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக தாண்டி வெளில வந்து விழுந்திருக்கு. போன பால் 4, இந்த பால் 6, 2 பாலுக்கு 10 ரன் கொண்டு வந்தாங்க. இந்த ஓவருக்கு தேவையான ஸ்கோரிங் கொண்டு வந்தாங்களே சொல்லலாம். இங்கே கிஷோர் பேட்லேருந்து வந்திருக்கு 10 ரன் இந்த ஓவருக்கு மட்டுமே. ஸ்ரீயோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே எடுத்துருவார் ஃபீல்டர். எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிள். வர விட்டு அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் கையிலே போயிடுச்சு பால். எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிள். ஸோ 2 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 24 ரன் அடிச்சிருக்காங்க இந்த உடையாண்டிப்பட்டி. ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே விக்கி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கட்டலாம். ஸோ ரொம்ப நேரமாக நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பிகிந்த ஸ்டெம்பில் ஓடி வந்துடும். ஸோ நல்லா ஸ்டாப்பிங்க. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார்னே சொல்லலாம். இங்கே வேல் எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கிஷோர் ஆன் ஸ்ட்ரைக். இங்குட்டியே ஷஃபிள் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சூப்பர் ஸ்டார்டிங் அவங்க டீமெட்டை நோக்கி. கண்டிப்பாக ஒரு போகும் ஒரு 6 செக் பண்ணிட்டு 6 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்லேயும் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு. கிஷோருக்கான 2வது 6 இது. ஸோ மொத்தமாக 2 6 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே கிஷோர். சூப்பர் பேட்டிங். இங்கே 20 ரனுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாரு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸ் தெளிவாக மாட்டினுச்சு சொல்லலாம். ஸோ விண்ட் ஆப்போசிட் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு பார்த்தா ஸோ விண்ட் ஆப்போசிட்டாக இருந்தாலுமே எதுக்கு போயிருந்தே சொல்லலாம். ஆனால் 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. மொத்தமாக 3 6 சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு இங்கே கிஷோர். தெளிவாக ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பால் செட்டப்புக்கு அப்படின்னா 3 பால் இருக்குது. ஃபோர்த் ஒன் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. தெளிவாக மீட் ஆகலை. தலையோட ஓடிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பவுண்டரி போயிருச்சு. ஸோ அன்ஸ்டாப்பபிள் ஓவராக கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு இங்கே. தொடர்ந்து 2 6 அதை தொடர்ந்து ஒரு 4ன்னு மாற்றிட்டாரு இங்கே கிஷோர். ஃபிஃப்த் ஒன் போலிங்க. இங்கே ஃபேஸ் நல்ல ஃபேஸ் போட்டாருன்னு சொல்லலாம். டாட் பண்ண மாதிரி நல்லா கம்மியாக இங்கே விக்கி. தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் வர விட்டு கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிடும். இங்கே விமல் நல்ல ஸ்டாப். இங்கே குயிக்கான ஒரு சிங்கிளாக இருக்கும். சிங்கிள் ஓவரில் டாட் பாலாக மாறிடுச்சு. ஸோ டாட் பால் டு என்டி ஓவர். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குங்க. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 41 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே உடையாண்டிப்பட்டி. சார் வேணா 5 ஓவர் இருக்குது. 5 ஓவர் 30 பாலுக்கு 21 ரன் அடிச்சாலே இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க உடையாண்டிப்பட்டி. ஆல்மோஸ்ட் மேட்ச் அவங்க சைடாகவே திருப்பிட்டாங்க. ஸோ பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்கே ஸ்ரீ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கட்லா. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே அடிச்சிருக்காருங்க. சூப்பர் ஷாட்டிங்க. கண்டிப்பாக வெளில போய் விழும். முதல் பாலே 6 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணுறாருன்னே சொல்லலாம். அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கோரையும் எடுத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இங்கே கட்லா பேட்லேருந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்கா பாலுக்கு 15 அடிக்கணும். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக மீட் ஆகலை. கேட்சுக்கான வாய்ப்பாகவும் இருக்காது. ஸோ ஃபீல்டர் சஞ்சய் இருக்காரு இங்கே சப்ஜூ ஃபீல்டராக சேவ் பண்ணி எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள்.
ஸ்ரீயோட நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி வளைச்சு அடிச்சிருக்காரு. ஸோ 2 ஃபீல்டருக்கு இடையில வந்துருக்கு. அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப்பிங்க. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கட்லா ஒன் ஸ்ட்ரைக். சூப்பர் ஷாட்டுங்க. இங்கே செம்ம ஷாட்டு. மேக்ஸிமம் ஒன்னே சொல்லலாம். ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. கட்லா பேட்லேருந்து அனதர் 6. இந்த ஓவரில் மட்டுமே 2 பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே. ஸ்ரீயோட நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. ஸோ ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா இல்லைங்க, போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். சூப்பர் ஷாட்டுங்க. இங்கே 1 more 6 தான் நினைக்கிறேன். எஸ், வெளில போய் விழுந்திருக்கு. ஆனதோட 6. ஸோ இந்த ஓவரை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த ஓவரில் மட்டுமே 18 வெளில பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. போன பால் பார்த்தீங்கன்னா 6 சொல்லியிருந்தேன், அது பவுண்டரியாக மாற்றிட்டாங்க. ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இங்கே உடையாண்டிப்பட்டி சூப்பர் பேட்டிங். இங்கே 4 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்கோரையும் கொண்டு வந்து